வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சமீபகால 4 நாள் போரின் போது சீனா பாகிஸ்தானுக்கு ராணுவ உபகரணங்களை வழங்கியது என்பது செய்தி அல்ல. இருப்பினும் இஸ்லாமாபாத்திற்கு உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் உளவு தகவல் ISR அடிப்படையில் வழங்கப்பட்ட சீன செயற்கைக்கோள்களின் தொகுப்பின் ஆதரவு ராணுவ உபகரண ஆதரவை விட பெரியது. புதுடில்லி அதன் அனைத்து ராணுவ மற்றும் சிவிலியன் சொத்துக்களையும் விண்வெளியில் திரட்டுவதன் மூலம் அதை எவ்வாறு எதிர்கொண்டது என்பது குறைவாகவே விவாதிக்கப்படுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஏவுகணைகள், விமானங்கள் பற்றியெல்லாம் ஆய்வு செய்த பலரும் இந்த ISR ஆதரவு மற்றும் அதன் முறியடிப்பு பற்றி பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இதுதான் இன்றைய நவீன போரில் வெற்றி தோல்விகளை நிச்சயிக்கிறது. விண்வெளியில் இருந்து உளவு பார்க்கும் திறனை மேம்படுத்தும் நோக்கில் அடுத்த 5 ஆண்டுகளில் 52 செயற்கைக்கோள்களை கொண்டு அதன் சொந்த விண்கலத்தை உருவாக்கி இந்திய ராணுவம் படிப்படியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. இருப்பினும் NBS-02 செயற்கைக்கோளை அதன் நோக்கம் கொண்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்த முயற்சி செயற்கைக்கோள்களின் உள் த்ரஸ்டர்களில் ஏற்பட்ட செயலிழப்பால் அடையப்படாததால் லட்சிய திட்டம் வேகத்தடையை சந்தித்தது. இந்த ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி GSLV Mk2 ராக்கெட்டில் ஏவப்பட்ட இந்த நடவடிக்கை ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி தளத்திலிருந்து இஸ்ரோவின் 100வது ஏவுதலை குறித்தது. இந்த செயற்கைக்கோள் இந்தியாவின் இந்திய விண்மீன் கூட்ட வழிசெலுத்தல் NavIC அமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாக திட்டமிடப்பட்டிருந்தது. இது இந்தியா முழுவதும் துல்லியமான நிலைப்படுத்தல் சேவைகளை வழங்குவதையும் அதன் எல்லைகளுக்கு அப்பால் 1500 கிலோமீட்டர் வரை நீடிப்பதையும் நோக்கமாக கொண்டது. இந்த செயற்கைக்கோள்கள் போர் நடக்கும் போது நிகழ்நேர உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு அவசியமானவை. அவை கொடுக்கும் உளவு தரவுகளின் அடிப்படையில் போரில் தாக்குதல்களை திட்டமிடலாம், எதிரி நடவடிக்கைகளை அறிந்து கொள்ளலாம். எதிரி நாட்டின் 20 விமானங்கள் திடீரென்று மேலெழுவதை ரேடார்கள் காட்டுவதை விட உளவு செயற்கைக்கோள்கள் துல்லியமாக காட்டிவிடும். போரில் ரேடார்கள் கொடுக்கும் தரவுகள் 20 வான் இலக்குகள் மேலெழுகின்றன என்பதைத்தான் கூறும். ஆனால் உளவு செயற்கைக்கோள்கள் அவற்றில் எத்தனை JF-17 விமானங்கள், எத்தனை J-10 விமானங்கள், எத்தனை F-16 விமானங்கள் என்று பட்டியல் போட்டு கொடுத்துவிடும். அவற்றை எதிர்கொள்ள தயாராகலாம். கடந்த மாதம் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தானுக்கு சீனா ISR உளவு தரவுகளை கொடுத்து கொண்டிருக்க இந்தியா என்ன செய்து கொண்டிருந்தது? இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஒரு இந்திய அதிகாரி இந்திய பாகிஸ்தான் போரின் போது விண்வெளி அடிப்படையிலான உளவு தகவல் பற்றி கூறிய போது, நாங்கள் அனைத்து வளங்களையும், அதாவது விண்வெளியில் பொதுமக்கள் மற்றும் ராணுவ விண்வெளி சொத்துக்கள் அனைத்தையும் இழுத்து ஆயுதப்படைகளுக்கு வழங்கினோம். நாங்கள் எப்போதும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு இடைவெளிகள் இருந்தன, ஆனால் நாங்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டோம் என்று கூறினார். இந்தியாவுக்கு இடைவெளிகள் இருப்பதாகவும் சீனாவுடன் ஒப்பிடும் போது அதன் விண்வெளி திறன்கள் தற்போது போதுமானதாக இல்லை என்றும் அந்த அதிகாரி ஒப்புக்கொண்டார். அவர் மேலும் கூறிய போது, எதிரியின் பலத்தை குறைவாக எடை போடும் யாருமே எந்த ஒரு போரிலும் வெற்றி பெற முடியாது. எதிரியின் பலவீனத்தை தெரிந்து கொள்வதை விட எதிரியின் பலத்தை முழுமையாக தெரிந்து கொள்வதே முக்கியமானது. உண்மையில் சீன விண்வெளி சொத்துக்களுடன் உதவியுடன் பாகிஸ்தான் அடைந்ததாக கூறப்படும் கொலை சங்கிலியே இந்தியாவின் போர் விமானங்களை வீழ்த்தியதாக கூறப்படுவதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. விண்வெளி சொத்துக்களை பொறுத்தவரை சீனா மிகவும் முன்னேறியுள்ளது என்று அந்த அதிகாரி ஒப்புக்கொண்டார். அது பற்றி கூறிய அந்த இந்திய அதிகாரி, அவர்களிடம், அதாவது சீனாவிடம் நம்மை விட 4 முதல் 5 மடங்கு அதிக விண்வெளி சொத்துக்கள் உள்ளன. சீனர்களிடம் 7 புவிநிலை செயற்கைக்கோள்கள் உள்ளன. அவர்களால் எல்லா நேரங்களிலும் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்களது தொழில்நுட்பத்தில் தெளிவில் திறன் குறைவாக உள்ளது. அவை சீனாவின் கடல்சார் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமானவை என்றும் அந்த அதிகாரி மேலும் கூறினார். சீனாவின் விண்வெளி கட்டமைப்பில் பூமியின் கீழ் சுற்றுப்பாதை செயற்கைக்கோள்கள் முதல் தரைக்கட்டுப்பாடு நிலையங்கள் வரை பல அடுக்கு உள்கட்டமைப்புகள் உள்ளன. இவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு ஒரு மீள் வலையமைப்பை உருவாக்குகின்றன. சீனர்கள் எல்லா நேரங்களிலும் பார்க்க முடியும். ஆனால் அவர்களின் செயற்கைக்கோள்கள் அலைவரிசை, கடமை சுழற்சி மற்றும் சுற்றுப்பாதை உள்ளமைவின் வரம்புகளை கொண்டுள்ளன. இருப்பினும் சீனாவின் விண்வெளி சொத்துக்கள் இருந்த போதிலும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு போன்ற முக்கிய இந்திய ராணுவ சொத்துக்கள் எங்கே இருக்கின்றன என்பது துல்லியமாக காட்ட சீனாவால் பாகிஸ்தானுக்கு உதவ முடியவில்லை. கேப்ராக் வெளியிட்டது போன்ற விரிவான தரவு தளங்களின்படி சீனா சுற்றுப்பாதையில் சுமார் 5330 செயற்கைக்கோள்களுடன் தொடர்புடையது. அமெரிக்கா சுமார் 11655 செயற்கைக்கோள்களுடன் முன்னிலை வகிக்கின்றது. ரஷ்யா சுமார் 7187 செயற்கைக்கோள்களுடன் பின்தொடர்கின்றது. 3வது இடத்தில் சீனா உள்ளது. அது பாகிஸ்தானுக்கும் பலனளிக்கிறது. ஒப்பிடுகையில் இந்தியாவிடம் 218 செயற்கைக்கோள்களே உள்ளன. இங்கே செயற்கைக்கோள்களில் வர்த்தக, அறிவியல், ராணுவம் மற்றும் கூட்டு சர்வதேச நோக்கங்களுக்காக ஏவப்பட்ட பொருட்கள் அவை அரசு சாரா நிறுவனங்களை உள்ளடக்கி இருந்தாலும் கூட சுற்றுப்பாதையில் கண்காணிக்கப்படுகின்றன. சில நேரங்களில் செயலிழந்த செயற்கைக்கோள்கள் கூட கண்காணிக்கப்படுகின்றன. சீனா இயக்கும் ராணுவ உளவு செயற்கைக்கோள்கள் பற்றிய துல்லியமான விவரங்களை குறிப்பிடுவது சவாலானது. இருப்பினும் திறந்த மூல தகவல்கள் சீனாவிடம் சுமார் 30 தொடக்கம் 40 உளவு செயற்கைக்கோள்கள் இருப்பதாக கூறுகின்றன.
இவற்றில் பெரும்பாலானவை ஜோகன் தொடரில் இருந்து வந்தவை. அவை சீனாவின் ராணுவத்திற்கு இமேஜிங் மற்றும் பிற வகையான சமிக்ஞை நுண்ணறிவை வழங்க வடிவமைக்கப்பட்டவை. பல செயற்கைக்கோள்கள் இரட்டை பயன்பாட்டை கொண்டிருப்பதாலும் சில விண்வெளி சொத்துக்கள் சீன அரசாங்கத்தால் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதாலும் சீனாவின் மொத்த ராணுவ செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். சீன ஜோகன் 41 ஏவுதல் உட்பட ஜோகன் தொடர் சீனாவின் திறன் மற்றும் எண்ணிக்கையில் தொடர்ச்சியான விரிவாக்கத்தை குறிக்கின்றது. தொலைதூர உணர்திறன் செயற்கைக்கோள் ஜோகன் 41 2023 ஆண்டு டிசம்பர் 15 புவிசார் சுற்றுப்பாதையில் ஜியோவில் ஏவப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல், தாய்வான் மற்றும் சீனாவின் பிரதான நிலப்பகுதியை தொடர்ந்து கண்காணிக்க அனுமதிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. சீன அரசாங்கத்தின் கூற்றுப்படி ஜோகன் 41 உளவு செயற்கைக்கோள் அல்ல. அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி ஜோகன் 41 என்பது பயிர் விளைச்சல் மதிப்பீடு, சுற்றுச்சூழல் மேலாண்மை, வானிலை முன்னறிவிப்பு மற்றும் பேரிடர் தடுப்பு ஆகியவற்றுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிவிலியன் உயர் ஆப்டிகல் ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள். சீனாவை பொறுத்தவரை மிகச்சில தருணங்களிலேயே உண்மையை பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளது. உண்மை பேசும் அந்த மிகச்சில தருணங்களில் ஜோகன் 41 பற்றி அவர்கள் கொடுத்த விளக்கம் இல்லை. உண்மை என்னவென்றால் மற்ற சீன உளவு செயற்கைக்கோள்களுடன் இணைந்து ஜோகன் 41 சீனாவுக்கு இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் கார்கள் போன்ற சிறிய பொருட்களை கண்டறிந்து கண்காணிக்கும் முன்னோடியில்லாத திறனை அளிக்கிறது என்று மேற்கத்திய ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளின் கடற்படை மற்றும் விமானப்படைகளை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்கிறார்கள் மேற்கத்திய ஆய்வாளர்கள். பெரும்பாலான உளவு செயற்கைக்கோள்கள் குறைந்த பூமி சுற்றுப்பாதையில் இயங்குகின்றன. ஏனெனில் லியோவில் செயற்கைக்கோள்களை வைப்பது எளிதானது மற்றும் மலிவானது. லியோ என்பது விஜய் நடித்த படத்தின் பெயர் அல்ல. லியோ என்பது குறைந்த பூமி சுற்றுப்பாதை. மேலும் லியோவில் உள்ள செயற்கைக்கோள்களுக்கு பூமிக்கு அருகில் இருப்பதால் கூர்மையான தெளிவு திறனை உருவாக்குகின்றன. இருப்பினும் லியோ செயற்கைக்கோள்களின் முக்கிய குறைபாடு தொடர்ச்சியின்மை. இது கண்காணிப்புக்கு முக்கியமானது. லியோவில் உள்ள ஒரு செயற்கைக்கோள் பூமியை சுற்றி வர 2 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தை எடுத்துக் கொள்கிறது. எனவே பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சில நிமிடங்கள் மட்டுமே அது கண்காணிக்க முடியும். மேலும் சுற்றுப்பாதை இயக்கவியல் காரணமாக அந்த செயற்கைக்கோள் மீண்டும் அதே இடத்தை மீண்டும் பார்வையிட மணி நேரங்கள் அல்லது நாட்கள் ஆகலாம். காரணம் அவை ஒரே பாதையில் பூமியை சுற்றி வருவதில்லை. இருப்பினும் லியோவில் உள்ள செயற்கைக்கோள்களின் கூட்டம் மறுபரிசீலனை நேரத்தை குறைக்க உதவும். மறுபுறம் ஜியோ சுற்றுப்பாதையில் உள்ள செயற்கைக்கோள்களுக்கு ஒரு அனுகூலம் உள்ளது. ஜியோ என்பது புவிசார் ஒத்திசைவான பூமத்திய ரேகை சுற்றுப்பாதை அல்லது சுருக்கமாக புவிநிலை சுற்றுப்பாதை. ஜியோ சுற்றுப்பாதையில் ஒரு செயற்கைக்கோளை வைக்க செலவு மிக அதிகம். ஜியோ சுற்றுப்பாதையில் உள்ள அனுகூலம் என்ன? ஜியோ சுற்றுப்பாதையில் உள்ள செயற்கைக்கோள்கள் பூமியைப் போலவே அதே வேகத்தில் சுற்றுகின்றன. இதன் பொருள் அவை பூமியை அது நிலையாக இருப்பது போல் பார்க்கின்றன. அதை வேறு விதமாக சொன்னால் ஒரே பகுதியை தொடர்ந்து கண்காணிக்கின்றன. சீனாவின் ஜோகன் 41 செயற்கைக்கோள் ஜியோ சுற்றுப்பாதையில் உள்ள செயற்கைக்கோள். ஒரே இடத்தின் தொடர்ச்சியான காட்சி சீனாவின் ஜோகன் 41 செயற்கைக்கோள்களுக்கு கிடைக்கின்றது. 36,000 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து ஒரு ஜியோ செயற்கைக்கோள் பூமியின் மேற்பரப்பில் கிட்டத்தட்ட பாதியை பார்க்க முடியும் என்பது கூடுதல் நன்மை. ஜோகன் செயற்கைக்கோள்கள் சீனாவின் ஏவுகணை படைகளை ஆதரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நீண்ட தூர பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை துல்லியமாக இலக்கு வைப்பதற்கு தேவையான தரவுகளை வழங்குகின்றன. பல புவி ஒத்திசைவான செயற்கைக்கோள்கள் உள்ளன. ஆனால் அவை முதன்மையாக வானிலை முன்னறிவிப்புக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை மற்றும் பெரிய மேக அமைப்புகளையும் புயல்களையும் கண்காணிக்க குறைந்த தெளிவுத்திறன் கொண்ட தொலை உணர்திறன் அமைப்புகளை பயன்படுத்துகின்றன. சீனாவும் இந்தியாவும் மட்டுமே உயர் தெளிவுத்திறன் கொண்டு ஆப்டிகல் ஜியோ செயற்கைக்கோள்களை இயக்குகின்றன. இருப்பினும் இந்தியாவின் அமைப்பு சீனாவை போலில்லாமல் பல நிறமாலை பேலோட்டை வைத்திருக்கிறது. அவை ஒரு புலப்படும் ஒளியியல் உருவம் காட்டியே கொண்டுள்ளன. தமிழ் படத்தில் புரியவில்லையா? ஆங்கிலத்தில் விசிபிள் லைட் ஆப்டிகல் இமேஜர். கார்கில் போரின் போது அமெரிக்கா இந்தியாவிற்கு GPS ஆதரவு கொடுக்க மறுத்தது. அதனால் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளை அவர்களின் வேரூன்றிய நிலைகளில் இருந்து விரட்ட முயன்ற போது இந்திய துருப்புகள் மலை பள்ளத்தாக்கு எல்லாம் அழிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கார்கில் போரில் விண்வெளி சொத்துக்களின் தந்திரோபாய முக்கியத்துவத்தை இந்தியா உணர்ந்து கொண்டது. இருப்பினும் பணிகள் நத்தை வேகத்தில் நடந்து வந்தன. கடந்த 2 ஆண்டுகளில் தான் இந்தியா விண்வெளியில் ராணுவ தாக்கங்களுக்கு வெளித்தெழுந்துள்ளது. மேலும் இந்திய ஆயுதப்படைகள் அதன் உரிமை கோர தொடங்கியுள்ளன. கௌட்டிலயா என்றால் என்னவென்பது இந்தியாவிலேயே பலருக்கு தெரிந்திருக்காது. ஆனால் அது என்னவென்று இந்திய விமானப்படை IAF-க்கு தெரியும். கௌட்டிலயா என்பது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மின்னணு உளவு பார்த்தல் அமைப்பு. அதன் பயன்பாட்டை IAF நன்கு தெரிந்துள்ளது. கடந்த மாத போரிலும் பயன்படுத்தியது. இதற்கு மேல் விலாவரியாக அந்த விவரத்தை விளக்க வேண்டாம். அது இந்தியாவில் பாதுகாப்பு பிரச்சனையாக பார்க்கப்படலாம். மொத்தத்தில் பாகிஸ்தானுக்கு சீனா உதவினால் இந்தியாவால் தனது சொந்த தொழில்நுட்பத்தால் அதை எதிர்கொள்ள முடியும். ஆனால் வருங்காலத்தில் மேலதிக திறன்கள் தேவை.